மாவட்டத்தில் திருக்கண்ணபுரம் உள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவி ஆதித்யா நாயர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்துள்ளார். மாணவி ஆதித்யா நாயருக்கும் கேரளாவின் நெடுமங்காட்டை சேர்ந்த பினாய் என்பவருக்கும் சமூக வலைதளம் வாயிலாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் ஒன்றாக இணைந்து சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர். கடந்த ஆண்டு கேரளாவின் பிரபல சுற்றுத்தலமான வர்க்கலை பகுதிக்கு ஆதித்யா நாயரை பினாய் அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். இதில் ஆதித்யா நாயர் கர்ப்பமானார். பினாயின் நிர்பந்தம் காரணமாக கருத்தடை மாத்திரைகளை அவர் சாப்பிட்டுள்ளார். இதில் அவருக்கு கரு கலைந்துள்ளது. இதன் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த பினாய் சமூக வலைதளங்கள் மூலம் ஆதித்யா நாயரை மிகவும் மோசமாக விமர்சித்துள்ளார். இருவரும் தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோ புகைப்படங்களை வெளியிடுவேன் என்று பினாய் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ஆதித்யா நாயர் கடந்த 10ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக பினாயை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து கேரளா போலீசார் கூறும்போது, ஆதித்ய நாயர் மைனராக இருந்தபோது அவரை பினாய் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாகவும் அவருக்கு மாத்திரைகளை வழங்கி வலுக்கட்டாயமாக கருக்கலைப்பு செய்துள்ளார். வழக்கை முழுமையாக விசாரித்த போது பினாயின் கொடூர முகம் தெரிய வந்துள்ளது. தற்போது போக்சோ வழக்கில் அவரை கைது செய்துள்ளோம். நீதிமன்ற அனுமதியுடன் அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறோம். அவருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன்.